திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகை அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலைய பள்ளியில் இன்று மதியம் அந்த மாணவர்கள் உணவு அருந்தும் போது அங்கே இருந்த ஆரம்ப சுகாதார சத்துணவு ஊழியர், அதாவது ஆயாமா என்று சொல்லக்கூடிய அந்த சத்துணவு ஊழியர் இந்த மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்துக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த மரம் வேருடன் சாய்ந்ததால், மரம் விழுந்து சாய்ந்ததால் அந்த பள்ளியில் மேல்கூரையில் இருந்த மரத்தில் ஓடுகள் கொட்டிய நிலையில் மாணவர்கள் தலையிலும் மற்றும் அந்த சத்துணவு ஊழியர், அந்த ஆயாமா என்று சொல்லக்கூடிய அந்த சத்துணவு ஊழியரின் தலையிலும் இருந்ததால் 5 மாணவர்கள் உட்பட அந்த சத்துணவு ஊழியர் 6 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த மாணவர்கள் உட்பட இந்த 6 பேரும் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் தற்போது தொடர்ந்து அளித்துக் கொண்டு வருகிறது. அவர்கள் ஆபத்தான நிலையிலிருந்து தற்போது கொஞ்சம் மீண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இவ்வாறு, அதாவது இந்த மிக்ஜாம் புயலின் அடுத்த தாக்கமானது பள்ளிகள் அனைத்தும் முற்றிலும் ஆய்வு செய்யப்படுவதாக தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரியப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள், அதாவது முக்கியமாக ஆரம்ப சுகாதார பள்ளிகள் 5ஆம் வகுப்பு கீழ் உள்ள குழந்தைகள் மாணவர்கள் அந்த பள்ளியில் படித்து வருவதால் அந்த ஆரம்ப சுகாதார நிலைய பள்ளிகள்ல தீர்ந்து, அதாவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆய்வுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் போன்ற பல்வேறு துறைகளில் இருந்து ஆட்களை வைத்து அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த மரமானது தற்போது பள்ளி மேலே விழாமல், அதாவது அந்த பள்ளி சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது விழுந்திருந்தால் உயிர் சேதம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் என்று பல தரப்புகள் நமக்கு தெரிய வருகிறது மற்றும் சமூக ஆர்வலின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் இந்த சமூகம் குறித்து அந்த பகுதியில் பரபரப்பு நிலவிருக்கிறது. பாஜகவினர் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ட்விட்டர் மூலியமாக ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சமூக வலைத்தளங்களில் ட்விட்டர் மூலியமாக மதுரை போலவே இங்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழக அரசால் பழைய பள்ளிகள் புதுப்பித்து புதிதாக கட்டித்தரப்படும் என்று சொன்ன அறிக்கை என்ன ஆயிற்று? 3 ஆண்டுகள் ஆகியும் இந்த திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதே போன்று இருந்தால் பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்ற கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்துக்கு தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.